பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். நம்ம கடந்த நாட்கள்ல தியானித்து கொண்டு வந்ததான அந்த வேத பகுதிக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? 3 நாள் வாரம் ஸ்கிப் ஆகி போனதுனால நேற்றுக்கு பிரசங்கம் பண்ணதே எனக்கு தெரியுமாண்ணா? நீங்க 3 வாரத்துக்கு முன்னதே அதுதான் நான் யூடியூப்ல போடுறேன், நீங்க பாத்தீங்கன்னா சொல்லல, அப்படிதானே? 7 கிறிஸ்டியன் கேரக்டரிஸ்டிக் நம்ம பார்த்தோமே, 7 குணங்களை கொடுத்து நம்ம படித்து வந்தோம். கடந்த நாளில் ஹோலினஸ், பரிசுத்தத்தை குறித்து, ஹோலினஸ் அண்ட் ரைட்சஸ்னஸ் குறித்து நம்ம தியானிச்சோம். நம்ம என்னென்ன தியானிச்சோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். தெரியலையா? கரெக்ட். will of God, God's word, holiness. ஓகே, கவனிங்க. தேவ ராஜ்யத்துல அல்லது கிறிஸ்டியன் லைஃப்ல ஒரு அடிப்படையாய் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு 7 காரியங்களை நம்ம தியானித்து வருகிறோம். அதுல 4 காரியங்களை நம்ம கடந்த நாட்கள் எல்லாம் தியானித்தோம். நீங்க ஒருவேளை தெரியலன்னா அந்த யூடியூப்ல நீங்க பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். நிறைய மெசேஜ் எல்லாம் நம்ம மற்றவங்களுக்கு தான் பார்ப்போம். சர்ச்சில் வருகிற மெசேஜை பார்ப்போமான்னு தெரியல, அது கேட்கறது. ஆமே. ஒண்ணு தெரியுமா? இந்த சபையில உங்களுக்கு கொடுக்கிற அந்த கர்த்தருடைய வசனம் தான் உங்களை விடுவிக்கிறது. மற்றவங்க சபையில இருந்து வருகிறதெல்லாம் நல்ல பெரிய பெரிய ஊழியக்காரங்களை கொடுப்பாங்க, அது நல்லதுதான். நமக்கு உபாயத்தீர்கள் அநேகம் இருப்பார்கள், பிதாக்கள் அதிகம் இல்லை. இந்த சபையில நீங்க கேட்கிற மெசேஜ் உங்களை விடுதலையாகும். மெசேஜ் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் நம்ம சொல்லுவோம், அந்த வசனத்தை நீங்களும் ஒண்ணு எடுத்து படிக்கணும். நாங்க சொல்லப்படுகிற வார்த்தை நிஜமா என்று நீங்களும் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் நம்ம விடுவிக்கும். ஆமே. அப்போ நம்ம கடந்த நாளில பார்த்தோம், முதல் நாள், அதாவது முதலாவது கிங்டம் ஆஃப் காட், தேவ ராஜ்யம். என்ன தேவ ராஜ்யம்? எல்லாரும் கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவியானுடையான நடத்துதலில் இந்த உலகத்துல காணப்படுகிற தேவ பிள்ளைகள் ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறாங்க. அந்த ராஜ்யத்துக்கு பேர் தான் கிங்டம் ஆஃப் காட், தேவ ராஜ்யம். நம்ம எல்லாம் சொல்றோம் தெரியுமா, என்ன கர்த்தர் தான் நடத்துறாரு, கர்த்தர் தான் இதெல்லாம் செய்யறான்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அது ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரி அல்ல, நீங்க புரிஞ்சுக்கணும். டெமோக்ரஸின்றது என்ன தெரியுமா? ஜனநாயகம். ஒரு 10 கருத்தை, தேவையில்லாத காரியத்தை 10 பேர் சேர்ந்து சொல்லிட்டாங்கன்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது. அதனாலதான் நம்ம ஓட்டு போடுறோம். ஓகே, ஜனநாயகத்துல ஓட்டு போட்டு எடுக்கிறாங்கல்ல, இது ஓட்டு போட்டு எடுக்கிறது இல்ல. காரணம் ஆல்ரெடி ஆண்டவர் செட் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால கிங்டம் ஆஃப் காட் எப்படி செயல்படும்னா தேவனுடைய சித்தத்தில் நடக்கும். இந்த வில் ஆஃப் காட்ல நடக்கும், அவருடைய சித்தம். அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும்னா 3வது நம்ம தியானிச்சோம், the God's word, written word. இந்த வேதாகமத்துல ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு 10 கற்பனைகள், உபகற்பனைகள், கிறிஸ்துவுடைய உபதேசம், அப்போஸ்தலர் உபதேசம், இதை உள்ளடக்கி கொண்டுதான் இந்த ராஜ்யம் செயல்படுகிறது. ஆமென். அதுக்கெல்லாம் எழுதி கொடுக்கிற கர்த்தருடைய வசனம், நம்ம நடக்க வேண்டிய பாதைகள் எல்லாம் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே தான் அனுதினமும் கர்த்தருடைய வேதத்தை நம்ம வாசிக்கணும், அதை புரியணும், கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு நம்மை ஊக்கப்படுத்தணும், முயற்சி பண்ணணும். ஓகே, அடுத்து நம்ம கடந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். அதுல ஹோலினஸ், பரிசுத்தம், அதே போல ரைட்சஸ், நீதி. நீதி ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நமக்கு எல்லாரும் கர்த்தர் தந்திருக்கிறார். நம்ம ஒரு நீதியில கூடுனங்களோ குறைஞ்சவங்களோ கிடையாது, எல்லாரும் சேர்ந்தான். அது ஏன் தந்ததுன்னா இயேசு தந்த நீதி. பரிசுத்தம் என்பதும் அவர் நமக்கு தருகிறார், ஆனா அதுல வேரியேஷன் உண்டாகுது. நம்ம கர்த்தருடைய வசனத்தின் படி, கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தும் பொழுதுதான் அந்த பரிசுத்தம் நமக்கு உண்டாகும். நம்ம கர்த்தருடைய வசனத்தை ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஓகே,
ஆனா கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம அதை நம்ம தூக்கி எறிந்து விட்டு உலகத்துல இருக்கிறதான மக்களை போல வாழ்வோமானால் நம்மள பரிசுத்த குலைச்சல் காணப்படும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்ன, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருக்கணும். அப்ப அந்த குவாலிட்டி, பரிசுத்தத்துக்கு குவாலிட்டி இயேசு கிறிஸ்து. உலகத்துல இருந்த மனுஷனும் கிடையாது. நம்மளை நீதிமான் ஆக்கி வைத்திருக்கிறவர் அந்த பரிசுத்தத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது எப்படி நமக்கு செயல்படுத்த முடியும்? அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர், கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் வாழ்கிறதுனால. ஆமென். ஒன்னு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல கவனிங்க. நம்ம கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய இருதயத்துல கொண்டு வரணும். நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், நான் ஒருவேளை குறைவா அதுல நான் கொஞ்சம் மாடல் இல்லாம பிரசங்கம் பண்ணல. ஆனா பிரசங்கம் பண்ணுறது கர்த்தருடைய வசனம். அதனால எனக்கு ஸ்பீச்சோ பிஹேவியர் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆயிருக்கு. ஆனா வசனம் அவருக்குரிய, நானும் அவருக்கு வசனம் தான் பிரசங்கம் பண்றேன், நீங்கள் அதான் கேட்கறீங்க. அதனால இந்த வார்த்தை ஒரு நாளும் மாயமற்றது. ஆகவே வசனத்தை நம்ம எடுக்கணும். ஆமே. சரி, நம்ம இந்த நாளில் 5வது வர்ஷிப், ஆராதனை. ஆராதனைனா என்ன? என்ன ஆராதனைனா என்ன? நம்ம சொல்ல தெரியுமா? ஆராதனைக்கு சீக்கிரமா போவோம், ஆராதனைக்கு போவோம், அப்படிதானே? ஆராதனைக்கு போவோம். ஆராதனைனா என்ன? ஆராதனை நிறைய நீங்க அதை குறித்து எங்களுக்கு தெரிந்திருக்கலாம். குறிப்பாக இந்த ஆராதனை வர்ஷிப்ப 3 டைட்டில்ல நம்ம அதை அழைக்கலாம். ஒண்ணு தேங்க்ஸ் கிவிங், அதாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல். எதுக்கு நம்ம ஆண்டவர் ஆராதிக்கணும் அப்படின்னா, அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காக. நம்ம என்ன அவருக்கு திருப்பி கொடுக்க முடியும்? ஒண்ணும் கொடுக்க முடியாது. அவருக்கு நம்ம நன்றி பலிகளை செலுத்தலாம். அது சும்மா வெறும் வாயினால் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே என்ன நீங்க தான் கொண்டு வந்தீங்க, இந்த காரியம் நீ தான் எனக்கு செஞ்சீங்க அப்படின்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறது. இரண்டாவது பிரைசிங், துதித்தல். நம்ம ஆண்டவரை துதிக்கணும். எப்படி நம்ம துதிக்கணும்? அவர் நமக்கு செஞ்சிருக்கிற அல்லது அவருடைய மகத்துவங்கள், நம்ம சங்கீதத்துல படிச்சோம் இல்லையா, அவருடைய செய்கைகள், அவர் இந்த உலகத்துல பண்ணியிருக்கிற காரியங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது அது வண்டர்ஸ், அது மார்வலஸா இருக்குது, அதிசயமா இருக்குது. அதனால அவரை நம்ம துதிக்கணும். அவர் தான் துதிக்கு பார்க்கிறார். இந்த 3வது நம்முடைய ஆராதனை லிவிங், நம்முடைய வாழ்க்கை. 3 காரியம். வாழ்க்கை என்ன? நம்முடைய லைஃப் ஆண்டவரை ஆராதிக்கிறதாக இருக்கு. ஓகே. ஒண்ணு அவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறது, 2வது அவருக்கு துதி செலுத்துவது, 3வது அதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவது. முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரத்தோடு 21வது வசனம். ஏசாயா 43:21. ஐசாயா சாப்டர் 43. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள். நம்மள ஆண்டவர் எதற்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாருன்னா, அவருடையதான துதியை, அவருடையதான மகத்துவத்தை நாம் சொல்லுவதற்கு தேவன் நம்மை என்ன பண்ணி வைத்திருக்கிறாரு? எடுத்து வைத்திருக்கிறார். சரி, இந்த ஆராதனை நம்ம அல்ல முதல்ல ஆராதனை பண்ணுங்க. யார் முதல்ல ஆராதனை பண்ணுங்க? யாராவது முதல்ல ஆராதனை பண்ணது? எங்கதான் ஆராதனை பண்ணுனாங்க? பரலோகத்தில். சரி, கேளுங்க பார்க்கலாம். ஏசாயா 14வது அதிகாரம், ஐசாயா சாப்டர் 40. அதுல 12வது வசனத்திலிருந்து ஒரு ஆள் வாசிங்க. அதிகாரியின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழவெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே
வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். நீங்க வீட்டுல போய் வசன தியானம் பண்ணும் பொழுது ஏசாயா 14ஆம் அதிகாரமும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் நீங்க வாசிக்கணும். இப்ப அந்த 28 எடுங்க பார்க்கல. எசேக்கியேல் 28 அந்த 12வது வசனத்தில் எசேக்கியேல் 28. நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிக பச்சை கோமேதகம் யஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்க முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளை உன் மேளவாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ண கேளும், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். ஆராதனை எவ்வளவு இம்பார்ட்டன் தெரியுமா? ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம் ஆராதனை. ஓகே, எல்லாரும் கவனிங்க. எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? தூக்கம் வரவன்னு கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நல்லது, கவனிங்க. இந்த ஆராதனை நம்ம ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அது உகந்தது. அவர் ஆராதனைக்கு பார்த்தது யாருன்னா, அந்த உலகத்தை சிருஷ்டித்த, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தெய்வத்துக்கு உரியது ஆராதனை. நம்ம இந்த வேத பகுதியில ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலும் எசேக்கியேல் 28 அதிகாரத்திலும் ஒரு ராஜாவை மையமாக வைத்து அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கும். அது யாரை குறித்து சொல்லப்படுகிறதுன்னா, லூசிபர். யாரு லூசிபர்? பிசாசு. பிசாசு விழுந்து போன தூதன் அல்லது லிவேத்தான் என்கிறதான பெயர்ல எல்லாம் அவனை அழைக்கப்படுகிறது பிசாசு. இவன் தேவனுடைய நகரத்துல தேவனோடு கூட இருந்த ஒரு ஆள். அந்த தேவனோடு கூட இருந்த ஆளுக்கு ஒரு எண்ணம் உண்டானது. என்னன்னா, நாங்க தேவனை காட்டுறது மேல போனோம் என்கிற ஒரு எண்ணம் உண்டாச்சு. ஏன்னா ஆராதனைக்கு பாத்திரம் யாரு? ஆண்டவர், உலகத்தில் சிருஷ்டித்த தெய்வம், உன்னத தெய்வம். ஆனா இந்த லூசிபர் என்ன நினைச்சுட்டானா, எனக்கும் ஆராதனை வேணும், என்னையும் மக்கள் என்ன செய்யணும், அன்னைக்கு நம்ம மக்கள் அல்ல தூதர்கள், இவரையும் ஆராதிக்கணும் என்ற ஒரு எண்ணம் வந்த உடனே ஆண்டவர் அவனை கீழே போட்டார். ஆக்சுவலி நீங்க வேத புஸ்தகத்தை தியானிக்கும் பொழுது எல்லாரும் கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வேதத்தை நம்ம தெளிவாக வாசிக்கும் பொழுது வெளிப்பட்ட, அதாவது ஆதியாகம புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம், தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அடுத்து என்ன சொல்லுது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. நீங்க அந்த சிருஷ்டிக்கும் இந்த ஒழுங்கினத்துக்கும் ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கு. அந்த இடத்துலதான் இந்த பிசாசுடையதான ஒரு சூழ்ச்சி அங்க வருகிறது. இதை குறித்து வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏதேன் தோட்டத்துல தேவன் மனிதனை கொண்டு வருவதற்கு முன்பதாகவே அந்த ஏதேன் தோட்டம் இந்த லூசிபருக்காக கொடுக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. ஓகே, அதுலயும் அவன் என்ன இல்லை, வானத்திலிருந்து கீழே வந்தான், அங்கேயும் அவன் ஒழுங்கு இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா அவனை மாற்றி விட்டார். அப்படிதான் அந்த இடத்துல மனிதனை கொண்டு வந்தார், ஆதாமை கொண்டு வந்தார். ஆதாமை என்ன பண்ணா? வஞ்சித்தான். அதனாலதான் அவனுடைய சூழ்ச்சி ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. கவனிக்கிறீங்களா? எப்படியும் இந்த பிசாசுக்கு தேவை என்ன தெரியுமா? தூதர்கள் என்னை ஆராதிக்கணும். அதாவது யாரு? இந்த லூசிபர். லூசிபர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, மற்ற தேவனை ஆராதிக்கிறது போல என்னையும் அவங்க ஆராதிக்கணும், என்னையும் அவர்கள் பொழுது கொள்ளணும் என்று நினைத்ததுனால தேவன் அவனை பாதாளத்துல தள்ளி விட்டார். ஓகே, ஏழாம் தோட்டத்துல வந்த பிற்பாடு அங்கிருந்து அவன் நினைச்சான் மனுஷனை வஞ்சிக்கிறான். அப்படி அவன் நினைச்சுக்கிறான், தள்ளப்படுகிறான். இப்படி
தேவனுக்கு விரோதமாக போர் செய்த எதிர்த்து நின்ற ஒரு பிசாசு கூட்டமாகவும் இந்த லூசிபரோட சேர்ந்திருக்க. ஒண்ணு கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அப்போ நீங்க பாருங்க, ஆராதனை தேவனுக்குரியது. யாருக்குரியது? ஏன்னா அவர்தான் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். சிருஷ்டிகர்த்தருக்கு தான் துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை உகந்தது. மற்றவங்களுக்கு ஆராதனை அல்ல. அப்ப இந்த பிசாசு மனுக்குலத்திலிருந்தும் ஆராதனை எடுப்பதற்காக அவன் முயற்சி பண்ணினான். அந்த முயற்சி தான் ஏதேன் தோட்டத்தில் தொடங்கினது. இன்றைக்கும் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். நீங்க பாருங்களேன், எந்த மதத்தா இருந்தாலும் அவர்கள் கடவுளை ஆராதிக்கிறார்கள். நீங்க புரிஞ்சுக்கணும், எந்த மதத்துல இருந்தாலும் அவர்கள் கடவுளை ஆராதிக்கிறார்கள். ஆனா கடவுளை அவர்களுக்கு தெரியாது, தேவனை அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் வளர்ந்து வந்த அல்லது அவங்களுடைய குடும்பத்துல, அவங்களுடைய மதத்துல, அவங்களுடைய நாட்டுல இருக்கிறதான வழக்கத்தின்படி ஏதோ ஒரு கடவுளை வைத்து அவர்கள் ஆராதிக்கிறார்கள். ஓகே, எல்லாரும் கவனிங்க. அப்போ அவர்கள் ஆராதிப்பது தேவனுக்காக இருந்தாலும் இந்த ஆராதனை யாருக்கு போகுது தெரியுமா? பிசாசுக்கு போகுது. காரணம், நம்முடைய ஆண்டவர் அவர் ஆராதனைக்கு உகந்தவர் தான். அவரை ஆராதிப்பதற்கு ஒரு வேலையை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். நம்முடைய துதி ஸ்தோத்திரங்கள், நம்முடைய ஆராதனை அவருக்கு போக வேண்டுமானால் நம்ம இஷ்டத்துக்கு ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட முடியாது. நம்ம ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு செலுத்தும் பொழுது அந்த ஸ்தோத்திரத்துக்கு நம்ம உகந்தவரா இல்லைன்னா அந்த ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு போகாது. அதனாலதான் தேவாலயத்துல வரும்பொழுது நம்மை பரிசுத்தப்படுத்தி ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பதாக நம்ம ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? நீ பலியிடுவதற்கு ஆலயத்துல போவதற்கு முன்பதாக நம்முடைய நடைய காத்து கொள்ளணும். பலியிடுவதற்கு முன்பதாக, ஆராதிப்பதற்கு முன்பதாக, துதிப்பதற்கு முன்பதாக நம்மை ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஓகே, அப்போ ஆராதனை சிம்பிளா பண்ண முடியாது, ஆண்டவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போக முடியாது. அதுக்குதான் சிஸ்டமேட்டிக்கலா ஆண்டவர் அவரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று வேத புஸ்தகத்துல நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆமென். சரி, 1-2 வசனங்களை நம்ம பார்ப்போம். முதலாவது வாசிங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். முதல்ல வாசிங்க. அது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். அடுத்து ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவவழியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இலக்குகளை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சரி, போது கவனிங்க. எல்லாரும் ஒண்ணு கவனிங்க. நம்ம ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு செகண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை புதிய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஓகே, அதை நம்ம எப்படி ஆண்டவரை துதிக்கணும், எப்படி நம்ம ஆலயத்துல வரணும், நம்ம எப்படி கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும், எப்படி துதி ஸ்தோத்திரங்களை கர்த்தருக்கு செலுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் சில நிபந்தனைகளை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, வேதத்துல நமக்கு தந்திருக்கிறார். இனி நீங்க கவனிங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வந்த பொழுது அவர்கள் ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தணும். எங்க ஆராதனை செலுத்துறாங்க? டெசர்ட்ல, அதாவது அவர்கள் வனாந்தரத்துல வரும் பொழுது 40 வருஷம் அவங்க கடந்து இங்க கானான் தேசத்துல வரணும். இவங்க வருகிறதான ஆண்டு வேல ஆண்டவர் முதல்ல இவங்களுக்கு கொடுத்திருக்கிறதான காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சீனாய் மலையில இந்த மோசையை கொண்டு போய் அங்கு ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது, இந்த கற்பனைகளை கொடுக்கிறதோடு இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் பண்ணும்படி செய்கிறார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் சொல்றதான அதனுடைய அளவு, அதனுடைய என்ன பொருள் அதில் யூஸ் பண்ணணும், எந்த பலகை, எந்த மெட்டல் என்கிறது கூட ஆண்டவர் என்ன செய்றாரு, டிசைன் பண்ணி கொடுக்கிறார். அதன் படிதான் அவர் செய்யணும். கவனிங்க என்ன, அப்படி செய்து ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் பண்ணி, அந்த ஆசரிப்பு கூடாரத்துல லேவி என்கிற ஒரு கோத்திரத்தை எடுத்து
ஆரோன்ல தலைமையா வைத்து அந்த ஒரு ப்ரொசீஜர், அதன் அடிப்படையில தான் அவர்கள் ஆராதனை செலுத்தணும். எப்படி ஆராதனை செலுத்தணும்? அதாவது ஒரு ஆடோ ஒரு மாடோ ஏதாவது ஒரு விலங்கு அது ஒரு பழுதற்றதை கொண்டு போய் ஆரோனுடைய கையில கொடுத்து, லேவியுடைய கையில கொடுத்து அவர்கள் அதை என்ன செய்யணும்? அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அதோடாகத்தான் இந்த பலியானாலும் ஆராதனையானாலும் நன்றி செலுத்துவதாலும் இதெல்லாம் செய்ய முடியும். அப்படி செய்யப்படாத எந்த ஒரு ஸ்தோத்திரமும் ஆராதனையும் அது தேவனுக்கு உகந்ததாக மாறாது. எப்ப? பழைய ஏற்பாடு. ஆனா அதே வகையில அன்றைக்கு இருந்ததான யூதர்கள் அல்லது இஸ்ரவேல் ஜனங்களை தவிர மற்ற ஜனங்கள் எல்லாம் கடவுளை ஆராதித்தார். ஆபிரகாமுடைய காலத்தில் ஆபிரகாமுக்கு முன்பதாக அவர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள். ஆபிரகாம் தேவன் அவனை அழைத்த பொழுதும் அவனும் பலிபீடத்தை போட்டு ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தினான். அதெல்லாம் பழைய ஏற்பாடு. ஆனால் ஆராதனை எப்படி செய்யணும் என்கிறதான ஒழுங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது எப்போ? சீனாய் மலையில மோசேக்கு காண்பித்ததான அந்த மாதிரிப்படி ஆசரிப்பு கூடாரத்தை செய்தான். லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்டு அதில் ஒரு ஆசிரிய முறைமையை கொண்டு வந்தார்கள். அந்த ஆசிரிய முறைமையை கொண்டு வந்துதான் ஆண்டவருக்கு எப்படி ஆராதனை செலுத்தணும், துதி செலுத்தணும் என்கிறதை கொண்டு வந்தார்கள். எதுக்கு தெரியுமா இம்பார்ட்டன்ட்? எல்லாரும் கவனிங்க. ஆராதனைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க காரணம் என்னன்னா, அப்பொழுதுதான் தேவனுடைய பிரசன்ஸ் இறங்கி வரும். ஆமென். ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தும் பொழுதுதான் தேவனுடைய பிரசன்ஸ் இறங்கி வரும். நமக்கு தெரியுமே, எப்பொழுது மேகம் எழும்புமோ, எங்கிருந்து எழும்பணும்? ஆசரிப்பு கூடாது. அவங்களுடைய அதாவது இண்டிகேஷன் எதா இருந்ததுன்னா ஆசரிப்பு கூடாது. ஏன்னா அங்குதான் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்தது, அங்குதான் தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. அங்கிருந்து அவர்கள் எங்க போகணும் என்கிற வழியை காட்டினார். அங்கிருந்தான் மோசே அவர்களை உபதேசித்தார். ஆமென். அப்ப ஆராதனை மிகவும் இன்றியமையானது. அதே வகையில ஆராதனை கூட செகண்ட் ரூல்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் உண்டு. அதன்படி போனால் மட்டுமே அந்த ஆராதனை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். ஒண்ணு கரைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எடுங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். சரி, போதும். இப்ப பாருங்க, எல்லாரும் கவனிங்க. என்ன, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த பொழுது எப்படி ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்த போறாங்க, எப்படி துதிக்க போறாங்க, எப்படி மகிமை செலுத்த போறாங்கிறதுலாம் ஒரு கேள்வியா இருந்தது. அந்த காலகட்டத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உபதேசங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது பெரிய ஒரு தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்துல யூதர்கள் பலியிட்டார்கள், ஆராதனை செலுத்தினார்கள். பிற்காலத்தில் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. ஆண்டவரே தீர்க்க தரிசனமா சொன்னார், இந்த ஆலயம் இடிக்கப்படும் என்று சொல்லி. அப்ப அந்த காலத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கவனிங்க, பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். எப்படிப்பட்ட காலம் வரும்னா, பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல தன்னுடைய மனுக்குலத்தின் பாவத்திற்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பொழுது இந்த ரெசரக்ஷன் டே தான் சபை ஸ்தாபகமானது. இயேசு கிறிஸ்துடைய சபை ஸ்தாபகமானது அந்த ரெசரக்ஷன் டே. அப்ப அந்த உயிர் தெழுந்த அந்த நாளிலிருந்து இயேசு சொல்றாரு, எங்கு 2 3 பேர் என் நாமத்துல கூடுகிறார்களோ அங்கு நான் இருப்பேன். பழைய ஏற்பாட்டுல என் நாமம்
பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் எல்லா இடத்திலும் பிரஸ்தாபனப்படுத்த முடியாது, எல்லாருக்கும் பண்ண முடியாது. அவர்களோட நாமத்தை உச்சரிக்கிறவங்க யாரா இருக்கணும்னா அவன் ஒன்னிகள் இஸ்ரவேல் குடும்பத்துல பிறந்தவனா இருக்கணும், அல்லது இஸ்ரவேல் கொள்கைக்குள்ள வந்தவனா இருக்கணும். மற்றவங்க அந்த நாமத்தை பயன்படுத்த முடியாது. அந்த நாமத்துக்கு ரொம்ப வேலையில கொடுத்திருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துடைய காலத்துல வந்த பொழுது பிதாவை எல்லாரும் தொழுது கொள்வாங்க, எல்லாரும் பிதாவை அறிந்து கொள்வார்கள். அது யாரு மூலமாக? இயேசு கிறிஸ்து மூலமாக. ஒண்ணு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். உற்சாகமா கரங்களை தட்டி ஆமென். ஸ்தோத்திரம். அன்பான தேவ ஜனமே, நம்ம இன்னைக்கு ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு நமக்கு தெய்வம் தந்திருக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தேவாலயம், அது இயேசு கிறிஸ்து மூலமாக. ஆகவே தான் அந்த வசனத்துல 22வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் இந்த உலகத்துக்கே ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது பிசாசுகள் இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. என்ன சொல்லிச்சது பிசாசு? வேலை வருவதற்கு முன்பதாக எங்களை துன்பப்படுத்துகிறீரா? அப்ப இந்த பிசாசுக்கு தான் கரெக்டா தெரிஞ்சது இயேசு யார் என்று. மனுஷனுக்கு தெரிஞ்சது, ஆனா அதோட பிசாசுக்கு தெரியும். ஏன் தெரியுமா? முதல்ல சொன்னேன், அந்த லூசிபருக்கு கூட்டத்தை சேர்ந்தவங்களாம் யாரு? இந்த பிசாசு கூட்டங்கள். அப்போ இவர் ஆராதனைக்கு உகந்தவர் சொல்லி இந்த பிசாசுகளுக்கு தெரியும். அந்த இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அதாவது அந்த இயேசு தான் சொல்றாரு, பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது, அது இன்றைக்கு வந்திருக்கிறது. அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது இந்த ஆராதனையுடையதான முறைமைய அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு காண்பிக்கிறார். தன்னுடையதான மரணத்தினூடாக அவர் தெய்வ புத்தர் என்பதை வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு கொண்டு வருகிறார். ரட்சிப்பு கொண்டு வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும், அவன் உலகத்தில் எந்த கோடியில இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் தெய்வத்தை ஆராதிக்க முடியும் என்கிறதான ஒரு சிஸ்டத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆமென். இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல இருந்து ஆண்டவரே என்று மனமுகந்து நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது வானம் திறக்கும், தேவ பிரசன்னம் உண்டாகும். நம்ம இங்க தெய்வத்தை பாடி ஆராதிக்கும் பொழுது ஏன் நமக்கு ஒரு விடுதலை உண்டாகுது தெரியுமா? நம்முடைய மனதளவுல உண்மையாய் கர்த்தரை பாடி ஆராதித்தால் அந்த மனதில் ஒரு சந்தோஷம் வர காரணம் தெரியுமா? இந்த இடத்துல தேவ ஆவியான உள்ளாகுகிறார். அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது, எங்கு 2-3 பேர் என் நாமத்துல கூடி வருகிறார்களோ அங்க யார் இருக்கிறது? கிறிஸ்து இருக்கிறார். யாரு கிறிஸ்துனா? அவர் தான் ஆராதனைக்கு உகந்தவர். ஹல்லேலூயா. அந்த ஆராதனைக்கு உகந்தவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அந்த ஆராதனைக்கு உகந்தவரை நம்ம பாடி ஆராதிக்கும் போது நம்முடைய மனதில் என்ன உண்டாகுது? ஆத்ம சந்தோஷம் உண்டாகுது. இது எங்கிருந்து தொடங்குச்சுன்னா, டாபர்நாக்கிள், அதாவது அங்கிருந்து பழைய ஏற்பாட்டிலிருந்து வந்த அதே முறைப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுக்குலத்துக்கு உண்டாக்குனான ஒரு வேதம், எல்லா மனுஷனும் கர்த்தரை ஆராதிப்பது. ஹல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமா, சரி. இனி ஒரு வேத பகுதி வாசிங்க. சங்கீர்த்தனம் 136 வாசிக்க பார்க்கலாம். அதுல 1-26 வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1-2 வசனம் வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த வசனம் ஃபுல்லா சொல்லி இருக்கிறது என்னன்னா, அவர் தான் என்னது? துதிக்கு பாத்திரர். அவர் தான் சிருஷ்டி கர்த்தா. இனி அதே சங்கீர்த்தனம் 18ஆம் அதிகாரம் 1-3 வசனம் படித்து பார்க்கலாம். சங்கீர்த்தனம் 18 1-3 வாசிங்க. என் பலனாகிய கர்த்தாவை உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தரின் கண்களை என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமாய் இருக்கிறார். துருக்கி பார்த்ததாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன்.
சரி, இதுல என்ன சொல்றாருன்னா, நானு துதிப்பதற்கு காரணமா இருந்தவர் யாரு? யாரு? என்ன என்ன அவர் செஞ்சாரு தெரியுமா? நீங்க அதுல ஹெட்லைன்ல கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது இந்த தாவீத எல்லா சத்துருக்களிலிருந்தும் விடுதலையாக்கி ரட்சிப்பை கொடுத்தார். அதனால தன் சங்கீதக்காரன் இந்த 18ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, என்னது? என் பெலனாகிய கர்த்தாவை உம்மில் அன்பு கூறுவேன், கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் ரட்சிப்பும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலும் துதிக்கு பாத்திராய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அவர் தான் யாரு? துதிக்கு பாத்திரம். என்னத்தினால இவருக்கு துதிக்கு பாத்திரான்னு தெரியுமா? அவரை விடுவித்த எல்லா சூழ்நிலைகளும் நம்மை பாதுகாத்த இந்த தெய்வத்துக்கு இந்த தாவீது என்ன செய்றார் தெரியுமா? துதி ஸ்தோத்திரங்கள் அர்ப்பணிக்கிறான். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்ம ஆராதனையை குறித்து நம்ம பார்ப்போம். இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பரலோகத்திலிருந்து தொடங்கி வந்திருக்கிற அந்த ஆராதனை பிசாசு ஒரு கூட்ட ஜனங்கள் எடுத்துட்டே இருக்கிறான். அதே வகையில இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்துல ட்ரூ வர்ஷிப்பர், உண்மையாய் அவரை ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தையும் ஆண்டவர் கொண்டு வருகிறார். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம எப்படி ஆண்டவரை துதிச்சாலும் அந்த துதி கர்த்தருக்கு போகாது. அது யாருக்கு போகும் தெரியுமா? பிசாசுக்கு போகும். நீங்க நம்முடைய வேத வசனத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது, விக்கிரகத்துக்கு முன்பதாக போய் நின்று கடவுளே என்று சொல்லும் பொழுது, காரணம் விக்கிரகத்துக்கு முன்னது போய் ஆண்டவரேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது யாருக்கு போயிடும்னா தேவனுக்கு போகாது. ஏன்னா கர்த்தருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனுஷனை பிரைஸ் பண்ணியாச்சுன்னா அது தெய்வத்துக்கு போகாது, தேங்க்ஸ் கொடுக்கறதுக்கு போல இல்லை. நமக்கு எல்லாம் தெரியுமே, அதாவது குறிப்பாக இந்திய தேசத்துல பல மதங்கள், பல மார்க்கங்கள், அதெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு செய்யறாங்க. ஆனா அந்த துதியெல்லாம் எங்க போறதில்ல? தேவனுக்கு போகிறது இல்லை. ஆண்டவர் நல்லோர் மேலும் பொல்லாதோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார், நன்மை செய்கிறார், இதெல்லாம் உண்டு. ஆனா இந்த துதி ஸ்தோத்திரங்கள் அவருக்கு போகணும் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு புதிய ஏற்பாடுல வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து காண்பிப்பதன் முறையின்படி, அப்போஸ்தலர் உபதேசங்கள்ல இருக்கிற முறைப்படி நம்முடைய வாழ்க்கை அவருக்கு ஆராதனையாக மாறணும். ஒண்ணு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? நம்ம 3 விதத்துல நம்முடைய ஆராதனையை நம்ம இந்த ஆண்டவருக்கு நம்ம செலுத்தணும். நம்பர் 1 என்னது? தேங்க்ஸ் கிவிங். முதல்ல நம்ம எப்படி செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அது ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சங்கீர்த்தனம் 104, Psalm 100:4. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். நீங்க பாருங்களேன், நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரும்போது இன்னொரு கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நம் தேவ சமூகத்துல வரும்பொழுது, நீங்க வீட்டுல இருந்து நீங்க ஜெபம் பண்ணினாலும், வீட்டுல இருந்து ஆண்டவரை துதிச்சாலும், தேவ சமூகத்துல நம்ம வரும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரத்தோடு கூட வரணும். ஹல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் தேவ பிரசன்னத்தை நம்மளால உணர முடியாம இருக்கிறதுக்கு காரணம், எல்லாரும் கவனிங்க, உணர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆலயத்துல வரும்பொழுதும் அதுபோல தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில மற்ற பிரச்சனைகளோடு சேர்ந்து உட்காரு. ஆண்டவரே, எனக்கு தான் இந்த கனவு ஒரு நாளும் தீரல, எனக்கு நான் என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு நம்ம ஒரு டைப் முறுமுறுப்போட தேவ சமூகத்துல உட்காரு. நீங்க உட்காரும் பொழுது ஒரு தேங்க்ஸ் கிவிங்கோட உட்கார்ந்து ஆண்டுடைய சமூகத்துல இருந்து பார்க்கலாம். அதுபோல ஆலயத்துல வரும் பொழுதும் ஒரு தேங்க்ஸ் கிவிங், ஒரு நன்றி செலுத்துவதோட நீங்க யோசிச்சு பாருங்க, தெய்வம் எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகி நமக்கு தெய்வம் பாக்கியம் கொடுத்திருக்கிறார். அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சிவகாரத்தை தந்திருக்கிறார். என்னையும் அவர் ஆராதிக்கிறார். பிதாவை தொழுது கொள்கிறவர் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற அதே உபதேசத்தின்படி நாம் அவரை ஆராதிக்கிறதுனால, அவரை தொழுது கொள்கிறதுனால பிதாவுடைய சத்தத்தை நமக்கு கேட்க முடியும். ஆமென். அப்ப தேவ ராஜ்யத்துக்குள்ள தேவனுடைய அந்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்துல ஒண்ணு, அவரை உண்மையாய் ஆராதிக்கணும். கடமைக்காக உண்மையை ஆராதிக்கணும். அந்த உண்மையை ஆராதிக்கிறத ஃபர்ஸ்ட் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தணும். ஒண்ணு கரங்களை கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா.
சரி, ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 95 சங்கீதத்தில் 2வது வசனம். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கிடவோம். ஆமென். துதித்தலோடு கூட நம்ம என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்துல வந்து அவரை பாடி ஆராதிக்கணும். அடுத்து நம்ம ஆண்டவருக்கு பிரைஸ் பண்ணணும். அதான் சொன்னேன், 136 சங்கீதத்துல 1-26 வசனம் வரும்போது எப்படி அவருடைய மகத்துவங்களை, அவருடைய வல்லமைகளை, அவர் நமக்கு செஞ்சிருக்கிற அதிசயங்களை இதெல்லாம் சொல்லி தாவீது செஞ்சது போல எத்தனை அற்புதங்களை கர்த்தர் செஞ்சார் அதெல்லாம் சொல்லி நம்ம ஆண்டவரை துதிக்கணும். நம்ம தேவ சமூகத்தில் இருக்கும்போது எல்லாம் நம்ம கொண்டு வரணும். நம்ம பிள்ளைகளுக்கு செய்தது, நமக்கு செய்தது, நேற்றைக்கு செஞ்சது, நாளைக்கு செய்ய போகிறது, நம்மை மரணத்திலிருந்து விடுவித்தது எல்லாம் தேவ சமூகத்துல சொல்ல சொல்ல நம்முடைய ஆத்துமா நன்றி உள்ள இதயத்தோடு நன்றியாக போகும். இல்லைன்னா ஒரு பயங்கர ஒரு அரவங்கண்டா இருக்கு. என்ன நான் இப்படியே இருக்கிறேன், ஒண்ணும் கிடைக்கல, அப்படி நன்றி சொல்ல ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தால் மட்டுமே நம்முடைய ஆத்மா ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம இந்த உலகம் பாவங்கள் இந்த உலகத்துல இருக்கிறோம். எங்க போனாலும் பாவம், எங்க போனாலும் அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நடக்கிறது. அங்க தேங்க்ஸ் கிவ் சொல்றது இடமே இல்லை. மக்கள் எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. நீங்க பாருங்க, இந்த கோவிட் வந்து ஜனங்கள் எல்லாம் இறந்து போனாங்களே, மக்கள் எல்லாம் கடவுள் தான் குறை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என்ன ஆண்டவர், என்ன கடவுள் அப்படிதான் சொன்னாங்க. இவங்க செய்கிற அநீதியை கேட்கறாங்களா? நீங்க நியூஸ் பேப்பர்ல பாருங்க, வீடியோல இன்னைக்கு மெசேஜ்ல பாருங்க, யூடியூப்ல தான் வருது. என்னென்ன சம்பவங்கள், மனுஷன் என்னென்ன துரோகம் பண்றான், இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து சும்மா இருக்கணும். இவங்க விசுத்து வாழ்ந்துருப்பாங்க. அப்ப ஆண்டவர் சிக்ஷை கொடுக்க மாட்டாரா? அப்ப நமக்கு எப்பொழுதுமே என்னன்னா, இந்த ஒரு நன்றியுள்ள இருதயமும் ஆண்டவருக்கு துதிக்கிறதான அந்த ஒரு மனோபாவத்தோடு நாம் தேவ சமூகத்தில் வரணும். அது வீட்டுல ஜோமனாலும் ஆலயத்துல ஜோமனாலும் இந்த ஒரு மனம் இருக்கணும். நீங்க வச்சு பாருங்க, டோருக்கு உள்ள வரும்போது ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு மனோபாவம் இருக்கு. ஒரு கர்த்தருக்கு துதி நேரத்தையெல்லாம் செஞ்சிருக்கிற அந்த துதி நமக்குள்ள வருதுன்னா நமக்கு என்ன வராது? பாட்டு ஸ்கிரீன்ல வருமா அந்த பாட்டை நம்ம நல்ல பாடுவோம். கை தட்டது நாங்க சொல்லலாம், நீங்களே கை தட்டுவீங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு நம்ம சொல்லண்டா, நீங்க ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க. ஏன்னா அந்த ஒரு நன்றி இருந்தது நம்மளை அப்படி மாற்றி அவையானதானே இருக்கிறாரு. இது இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம உலக மற்ற மனுஷனை விட கேட ஆண்டவரை துதிப்போம். பாட்டு நம்ம பாடுவோம், ஆனா இருதயத்துல ஒண்ணுமே உணராது. கேட்போம், அது என்னமோ கேட்ட போறோன்னு இருக்கு. பட் இந்த ஒரு மனோபாவத்துல வந்தா இதெல்லாம் தேவனுடைய பிரசன்ஸ் எல்லாம் நமக்கு என்ன ஆகும்? உள்ள இறங்கி வரும். அப்படிதான் சங்கீதக்காரனாகி தாவீது என்ன சொல்றாரு? எல்லாம் கவனிங்க. மற்ற 1000 நாளை பார்க்கிறோம், உம்முடைய பிரகாரத்துல இருக்கிற ஒரு நாள் உத்தமம். ஆசைங்கிறதான ஒரு மனுஷன், ஒரு சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்துல எழுதுறாரு. நீங்க படிச்சா தெரியும். இல்ல கவனிங்க, துன்மார்க்குடைய வாழ்வை தான் பாக்குறான். ஆனா தேவாலயத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணுகிறான். இது ஆராய்ச்சி பண்ணும்போது, ஓ கர்த்தாவே, அவர்கள் எல்லாம் சறுக்கலா இடத்துல இருக்கிறார்கள், நானும் நீதியில தரிசிப்பேன், நான் வேற, அவங்க வேற, நான் அப்படிப்பட்டவன் அல்லையே அப்படின்னு சொல்லி தன்னை தேய்ச்சி கொள்ளலாம், புரிந்து கொள்ளுகிறான். நம்ம அதெல்லாம் இல்லாம வந்தோம்னு வச்சுங்களேன், அந்த துதி வர. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கொலோசியர் நம்ம படிச்சோம். எபேசியன்ஸ் 5:17 படிங்க பார்க்கலாம். Ephesians chapter 5 from 17. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை சோதரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆமென். இது நம்முடைய லிவிங் வொர்ஷிப்பர். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துகிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்றது, புத்திமதி சொல்றது, கர்த்தருடைய வசனத்தை சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்றது, ஒருத்தருக்காக நம்ம ஜெபிக்கிறது, இதெல்லாம் எப்படி தெரியுமா? டே டு டே லைஃப்ல நமக்கு நடக்கும். ஆமென். இதே ரிலேட்டடா நம்ம முதல்ல படிச்சோம். உங்களோட வாசிங்க ரோமர்
ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 படிங்க பார்க்கலாம். அப்படி இருந்த சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையின் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஆமென். எல்லாரும் கவனிங்க, நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் கவனிங்க. ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியங்க. ஆண்டவருக்கு வொர்ஷிப் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம். நம்ம இங்க சர்ச்சில் ஆராதனை பண்ண ஒரு 3 பாட்டு பாடுறோம். அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு நல்லா இருக்கும். ஓகே, அந்த வேர்டிங்ஸ் அந்த வார்த்தைகளை கவனித்து நம்ம பாடும்பொழுது கொஞ்சம் கூட இருதயத்துல கொஞ்சம் தொடப்படுவோம். இனி ஆண்டவர் யாருன்னு நம்ம அறியணும். நீங்க பாருங்களேன், உங்க பிரச்சனைகளுக்கு முன்பதாக கர்த்தர் யாருன்னு நீங்க அறியணும். அறிஞ்சு அது ஒரு மேட்டரா கிடையாது இல்லையா? நம்ம பாட்டு பாடணுமே, கடைசியில் பாட்டு பாடணும், கூடுமே எல்லாம் கூடும். அப்ப எனக்கு கடன் ரொம்ப இருக்குது, இதுல இருந்து எங்க வழி எனக்கு தெரியல. அப்போ ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது? கூடுமே எல்லாம் கூடும். என்ன கூடும்? கடன் மாறும், வியாதி மாறும். அப்ப ஆண்டவர் அந்த வசனத்தை தருகிறார் இல்லையா, நம்மளை நம்பிக்கை விட்டுக்கிறார் இல்லையா? அப்ப நமக்கு என்ன ஆகும்னா ஒரு தைரியம் உண்டாது, எல்லாம் அவரால் கூடும். நீங்க அந்த பாட்டு பாடுமா, கூடுமே என்ன கூடுமே என்னன்னு நம்ம கேட்டா எங்க போய் என்ன தொடும்? கூடும். பிசாசு நீ தோற்றுதான் போவ. நீ ஆதியிலே கள்ளன். ஆராதனை மோட்டிக்கு வந்தவன் தானே. நான் உண்மையாக ஆராதிக்கிறேன். உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள், அவரை பொழுது கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார், நம்முடைய துதி அவர் ஏற்றுக்கொள்கிறார். எங்கு துதியுண்டு அவர் இறங்கி வருகிறார். துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வம், அது வீட்டிலே இருக்கட்டும், சபையில இருக்கட்டும், சமூகத்திலே இருக்கட்டும். ஆமென். சமூகத்துல போகும் எப்படி? நம்ம வேலை செய்யற இடத்துல நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கணும். அங்க நம்முடைய கேரக்டர் நல்லா இருக்கணும். வீட்டுலயும் நம்ம கேரக்டர் நல்லா இருக்கணும். சபையில நம்முடைய சுபாவம் நல்லா இருக்கணும். எப்படி? ஒரு ஆளு கீழே விடுறாங்கன்னா அவங்களை என்கரேஜ் பண்ணணும், வசனத்தை கொடுக்கணும், பயப்படாதங்க, உங்களை ஜெபம் பண்றான்னு சொல்லணும். இப்படிப்பட்டதான காரியமும் வொர்ஷிப் தான். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை ஆராதிக்கிறதுன்றது நாட் ஒன்லி வொர்ஷிப், 2 பாட்டு பாடுறது அல்ல. ஆண்டவர் ஆராதிக்கிறது என்பது அவர் நமக்கு செஞ்சிருக்கிற எல்லா நன்மைகளும் ஆண்டவருக்கு சொல்லுகிறதான தேங்க்ஸ்கிவிங், நன்றி செலுத்துதல். அடுத்து என்ன? அவரை துதிக்கணும். காரணம் அவர் வல்லமை உள்ளவர். வானத்தை உண்டாக்கினார், சமுத்திரத்தை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், மனுஷனை சிருஷ்டித்தவர். அப்ப அவர் பயங்கரமான கர்த்தர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுண்டா? இல்லையே. நான் இந்த உலகத்துல 2025 வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகம் உண்டா எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? ஆண்டவர் எத்தனை தலைமுறைகளை பார்த்திருக்கிறாரு. அந்த தெய்வம் இன்னும் என்னோட தானே இருக்கிறாரு. அப்படி என்று அவரை அழைத்து கொள்கிறாரு. 3வது, வாழ்க்கையில லிவிங் டே டு டே லைஃப்ல ஒருத்தர் என்கரேஜ் பண்ணி ஆண்டவருடைய வசனத்தை, அது போல சங்கீதங்களை நாங்கள் ஞான பாட்டினாலும் போதிச்சு ரோமர்ல வாசிக்கிறோமோ, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் இன்னதென்று பகுத்தறிந்து ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய நம்ம நாடணும். ஆமென். நமக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உள்ள உலகத்துல நம்ம மற்றவங்களை போல வாழ ட்ரை பண்றதுனால பிரச்சனை கூடும் இல்லையா? நமக்கு ஒரு கார் வேணும்னா அது எந்த ஒரு வண்டியா ஒரு கார் வாங்கிடலாம். ஆனா அதே நேரத்தில் நமக்கு வருமானம் ஒரு நம்ம இந்திய கணக்குல பார்ப்போமே, ஒரு 50,000 வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 20,000 மேல சார் 20,000 நடக்காது, கொஞ்சம் தீர்ந்துடும் வீட்டு சாமானம் வாங்குறதுக்கு. நம்ம ஒரு கார் எடுக்கிறோம், 15,000 கொடுக்கணும் வச்சுக்கோங்களேன், 10 வருஷம் கொடுக்கணும். ஒன்னு யோசிச்சு பாருங்க, 50,000 ஒண்ணு வருமானம் போடணும். இல்லைன்னா என்ன நடக்கும்? இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம்? அந்த காரோட விலையை குறைச்சு, நமக்கு கார் தானே வேணும், இன்னொரு கார் போல இருக்கணும், ஆனா வருமானம் இல்லை. அப்ப என்ன ஆயிடும்? பாருங்க, மற்றவங்களும் போல இல்ல, ஆண்டவர் எனக்கு தருகிறதுக்கு ஸ்தோத்திரம். நாம் ப்ரோக்ரஸிவா சிந்திக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்ல சம்பாத்தியம் பண்ணதுக்கு நான் இருக்கணும். அதே வகையில் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த உலகத்துல ஒண்ணு கொண்டு வந்ததில்லை, நீ ஒண்ணு கொண்டு போறதும் இல்லை, உண்ணும் உருக்கும் இருந்தா போதும் என்று இருக்க கிடவோம். அவனை என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா கவலைப்படாது, நாளைகளை குறித்து கவலைப்படாது. இதுதான் என்கரேஜ் பண்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்றது, நமக்கு நம்மளை என்கரேஜ் பண்றது. These also worship God. கர்த்தரை ஆராதிக்கிறது.
நீங்க பாருங்களேன், நம்ம இந்த மனோபாவத்துல நம்ம ஆண்டவரை சேவித்தார். இல்ல ஒண்ணு கவனிங்க, ஒண்ணு கரங்களை கட்டுங்க பாக்குறேன். சில ஆட்கள் மெசேஜே கவனிக்கிறது இல்ல. தயவு செய்து வீட்டுல போயிட்டு என்ன பண்ண தெரியுமா, அந்த யூடியூப்ல அந்த மெசேஜ் வந்து கேட்கணும். அப்பதான் அது பிரயோஜனமா இருக்கும். கவனிங்க பாருங்க, நம்ம ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம், அவரை பாடி ஆராதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். இதெல்லாம் நமக்கு தேவை. ஆனா அதே வகையில நம்முடைய டே டு டே லைஃப்ல நம்ம இந்த ஒரு சிந்தை இல்லாம இருந்தா, நான் சொல்றேன், அதாவது நம்ம தியானிச்சது போல தேவ ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? தி கிங்டம் ஆஃப் காட். நம்ம இந்த சிந்தையுடையதான டாபிக் தான் நம்ம இருக்கிறதுங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள. தேவ ராஜ்யத்தை குறிச்சு இடத்துல படிச்சோம், அது புசிப்பும் குடிப்பும் இல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாயில் உண்டாகிற சந்தோஷம். அப்படின்னு என்ன தெரியுமா? ஆல்வேஸ் தேவனோட என்ஜாய் பண்றது. ஏதேன் தோட்டத்துல நடந்துச்சு. அப்போ தேவ ஆவியானவரோடு சஞ்சரிக்கிற ஒரு காரியமா எப்பொழுதும் தேவ சித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நம்ம நினைக்கிறது போல அல்ல, ஆண்டவருடைய சித்தம் நமக்கு நடக்கும். அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர், கர்த்தருடைய வசனத்தின்படி தான் நம்முடைய வாழ்க்கை போகும். நீங்க பாருங்களேன், கஷ்டத்துக்கு மேல பயங்கரமான கஷ்டம் வந்ததான யோபு பக்தர். யோபு என்ன சொன்னாரு? தன்னுடைய வாழ்க்கையில நஷ்டத்துக்கு மேல நஷ்டம், இது போல நஷ்டம் உலகத்துல ஒருத்தருக்கும் வந்ததில்லைன்னு வரப்போறது கிடையாது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு அப்போ ஆண்டவரை குற்றப்படுத்தல. அதுதான் ஆராதனை. ஏன்னா இது நஷ்டப்படுறதுக்கு நான் என்ன கொண்டு வந்தேன்? நான் கிடைக்கலன்னு கவலைப்படுறதுக்கு நான் யாரு? எல்லாம் ப்ரொவைட் பண்றது கர்த்தர் அல்லவா? ஆமென். அப்போ எல்லாம் ஆண்டவருடைய வசனத்தின்படி the kingdom of God, தேவ ராஜ்யத்துக்குள்ள அது புசிப்போ குடிப்போ நீதி சமாதானம், the will of God. நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, கர்த்தர் என்ன செய்வாரு அதான் நடக்கும். ஆமென். the God's word, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கும். அதுக்குள்ள என்ன இருக்குது? holiness, righteousness, அதாவது பரிசுத்தமும் நீதியும் நிறைந்திருக்கிறது. நம்ம லாஸ்ட்ல பார்த்தோம், கர்த்தரை பாடி ஆராதிக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவன் கர்த்தரை பாடி ஆராதிக்கிறது, அவரை மகிமைப்படுத்துகிறது. என்னதான் பிரச்சனை இருக்கட்டுமே, என்னதான் இருக்கட்டுமே, அவர் துதிக்கு பாத்திரம், அவர் ஆராதனைக்கு பாத்திரம். நான் அவர் ஆராதிப்பேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்றது, குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்றது, சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்றது. அப்படி கர்த்தருடையதான வசனத்துல அப்படியே ஆழமா பதித்து கொண்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமை செலுத்தி நம்ம ஆண்டவரை பாடி ஆராதிக்கும் பொழுது, அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அறியாத நன்மைகளை தேவன் செய்வார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சகல வாக்குத்தத்தங்களும் ஆமென்றும் ஆமென் என்று இருக்கிறது. நமக்கு இல்லை ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஏன்னா சகலம் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு கிட்டும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா 100% ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு பாத்திரம் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆராதனைக்கு வந்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. நம்ம அப்படி உண்மையாய் ஆராதித்தால், அன்பான தேவச்சனமே, அது பயங்கர ஒரு ஜாயா இருக்கும். துக்கம் எல்லாம் மாறி போகும், கவலைகள் எல்லாம் மாறி போகும். ஆராதனை நேரத்துல கர்த்தருடைய விடுதலை நம்முடைய வாழ்க்கை அனுபவிக்க முடியும். அது வீடானாலும் சபையானாலும், ஒருவேளை நம்ம பேச்சுலர் இருக்க இடமானாலும், ஏதாவது ஒரு வண்டியில போற டைம்ல வெளியே போற டைம்ல ஆண்டவருடைய வசனங்களை கேட்டு கர்த்தருடைய அந்த பாடல்களை பாடி கர்த்தரை துதித்து அவர் கடந்த காலத்துல சில நன்மைகளை நினைத்து ஆண்டவரோடு கூட செஞ்சு பாருங்க பார்க்கலாம். துக்கம் மாறி போகும், கவலைகள் மாறி போகும், நல்ல தைரியம் உண்டாகும். ஹல்லேலூயா. தேவராஜ்யத்துக்குள்ள ஆண்டு நம்மளுக்கு எதிர்பார்க்கிறது அவரை உண்மையாய் ஆராது. எழுதி நிற்போமா?